இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய தினத்துல காலை வேளையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடுவாராக. மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். பாருங்க, வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஆண்டவருடைய செட்டைகளின் நிழலுக்கு கீழே வரும் பொழுது ஆண்டவரே அண்டி அவரே சார்ந்து வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் சூரியன் அவர்கள் மேல உதிக்குமாம், செட்டைகளின் நிழல்ல ஆரோக்கியம் இருக்குமாம். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நாட்களுக்கு முன்பாக ஒரு வேலையை செய்கிற கூலி வேலை செய்கிற ஒரு நபர் இருந்தார். அந்த எஜமானன் வெளியூருக்கு செல்ல வேண்டியிருந்த இதனால இந்த தோட்ட பொறுப்புகளை எல்லாம் நீ கவனித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அவரிடத்துல ஒப்படைத்து போகிறார். அந்த வேலைக்காரன் தன்னுடைய வேலையில கவனமாய் செய்கிறதை சிசிடிவி மூலமாக பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனா அதை அவருக்கு தெரியப்படுத்தவில்லை. ஏன்னா அந்த மனிதன் படிப்பறிவு இல்லாதவர், கல்வி அறிவு இல்லாதவர், எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய மனஸ்தாபம் மனம் இல்லாத ஒரு நபராய் காணப்பட்டார். இப்படி அவர் தன்னுடைய வேலையை சரியாய் செய்கிறதை பார்த்த உடனே, கவனமாய் செய்கிறத பார்த்த உடனே, அவர் சொன்ன கட்டளைகளை செய்கிறத பார்த்த உடனே அந்த எஜமானுடைய உள்ளம் மிகவும் அவன் மேல கவர்ந்து விட்டது. கவர்ந்ததன் காரணமாக அவனுக்கு நிறைய காரியங்களை அவர் செய்து கொடுக்கிறார். பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு வீடு அந்த இடத்துல அமைத்து கொடுக்கிறார். அதே இடத்துல அவருக்கு பிள்ளைகள் படிப்பின் காரியங்களை வாய்க்கு செய்து கொடுக்கிறாரு. ஏன்னா அந்த பசங்களால படிக்க கூட வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் அவர்கள் பிள்ளைகளை படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. எல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது உணவு, உடை எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டு அவர் செய்து கொடுக்கிறார். ஒரு சாதாரண ஒரு எஜமான் இவ்வளவு அன்பு பாராட்டுவார், ஆண்டவர் உண்மையா இருக்கிறான் அந்த வேலைக்காரன் அப்படின்னு ஒரு இவ்வளவு பெரிய நன்மைகளை செய்யறதுக்கு அவன் முன் வருவான் என்றால், நம்முடைய பரமபிதா, நம்மளை படைத்த தேவன், நம்மளை சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நீங்க அண்டி பிழைக்கிறவர்களா, அவர் சொல்ற பேச்சு கேட்டு நீங்க நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்க மேல நீதியின் சூரியன் ஒலிக்கும், அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், கொளுத்த கன்றுகளை போல வெளியே போய் வளருவீங்கன்னு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உங்களை யாரும் எதையும் தடை பண்ண முடியாது, உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாதபடி கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறாரு. அப்போ அந்த பரம எஜமானை கனப்படுத்தும் விதமாய் அவர் என்ன இந்த பூமியில நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, என்ன காரியங்களை வசனத்துல விதைத்திருக்கிறாரோ அதன்படி செய்கிற நம்ம மேலதான் இந்த நீதியின் சூரியன் உதிக்க போகிறது. இன்றைக்கு நம்ம அந்த நீதியின் சூரியன் உதிப்பதற்காக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அது ஆரோக்கியத்தை, அந்த நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை கொளுத்த கன்றுகளை போல வளர வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை வெளிச்சத்தில் பிள்ளைகளாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி நீங்க இப்ப கூப்பிட போறீங்களா? அப்படி கூப்பிடும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய தேவன் எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நன்றி ஆண்டவர், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் கூட யாரெல்லாம் தகப்பனே உம்முடைய செட்டைகளின் நிழல்ல உம்முடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு பயந்து நடக்க ஒப்பு கொடுக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் நீதியின் சூரியன் உதிக்கட்டும், செட்டைகளின் நிழல்ல ஆரோக்கியம் காணப்படட்டும் சுவாமி. ஏசப்பா, எந்த நோய் நொடியும் இல்லாமல் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் பிள்ளைகளும் தகப்பனே கொளுத்த கன்றுகளை போல வளர, எல்லா நன்மைகளையும் பெற்று இந்த உலகத்துல ஜீவிக்க அப்பா உமக்கு முன்பாக சாட்சி பெற்றவர்களை காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபையும் இரக்கத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் அப்பா என்னோட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கரம் வந்து அமரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் பத்திரமாய் பாதுகாத்து ஆசீர்வாதமான பாதையில, செழிப்பான பாதையில வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர் மன தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சரி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.